கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 2:16. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:16. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு இயேசுப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவருக்கு கிறிஸ்துவோட சிந்தை உண்டாயிருக்கான். ஆமென். இயேசுப்பாவோட சிந்தை அவருக்கு உண்டாயிருக்கான். இன்றைக்கி நம்மளை யோசித்து பாருங்கள், நம்ம அந்த மாதிரி இயேசுப்பாவை போல் இயேசுப்பாவோட சிந்தையுடையவர்களாக இருக்கோமா? கொஞ்சம் யோசிங்க. இயேசுப்பாவோட சிந்தை அப்படின்றது பிறரை நேசிக்கணும், பிறருக்கு உதவி பண்ணணும், எல்லாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுறவங்கள நம்ப இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற சிந்தை தான் இயேசுப்பாவோட சிந்தை. உங்கள் சிந்தனை அப்படி இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. இல்லை இது வரைக்கும் அப்படி இல்லையா? இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எனக்கும் உங்கள் சிந்தையை தாங்க, உங்கள் சிந்தை உடையவளாக நான் இருக்கணும், உங்கள் சிந்தை உடையவனாக நான் இருக்கணும், உங்களை போல் நான் இருக்கணும். ஏசப்பா, நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஏசப்பா உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களோட ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் கூட தடையாக இருக்கலாம். உங்களோட சிந்தை சரியில்லாததுனால கூட உங்கள் ஆசீர்வாதம் தடைப்பட்டு நிற்கலாம். இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் சிந்தனையை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக எல்லா தடைகளையும், எல்லா பலவீனத்தையும், எல்லாவற்றையும் ஏசப்பா எடுத்து போட்டு ஒரு சமாதானம், சந்தோஷம் தந்து உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.